உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியை படுகொலை செய்யும் திட்டம், முகமூடி அணிந்த கொலையாளியின் ரகசிய நகர்வு. மித்தனிய தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கிகள், அடுத்தடுத்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். மின்சார சபை ஊழியர்களின் எதிர்ப்பிற்கு அனுர வழங்கிய பதில். விகாராதிபதியின் வங்கிக் கணக்கில் 28 மில்லியனுக்கும் அதிகமான பணம், சிக்கிய 4. பிரித்தானியாவின் அதிரடி அறிவிப்பு, சர்வதேசத்தில் அதிகரிக்கும் போர் பதற்றம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கான அமைப்பை சேர்ந்த அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியொன்றிலேயே அவர் இவ்வாறு கூறினார். இந்த திட்டத்தை முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவரை வைத்து செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இந்த திட்டம் காரணமாக ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மிகவும் நம்பகமான ஆதாரங்களில் இருந்து தகவல் பெறப்பட்டுள்ளதாகவும் அதனை புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுத களஞ்சிய சாலையில் இருந்த தங்க முலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள், வெள்ளவத்தை ஹெப்லாக் சிட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கி தொடர்பில் ஒற்றுமை இருக்கிறதா என்பதில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 பெண்களிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆயுதம் பின்னர் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவிற்கு தொடர்பு இருப்பதாக அவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர் மற்றும் சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட T56 தோட்டாக்களில் KPI என்ற எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அடையாளங்கள் கடந்த ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலையுடன் தொடர்புடைய குறியீடுகளாகும். KPI என்பது பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி கஞ்சிப்பாடி இம்ரானுடையது என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர் சம்பத் மெனம்பேரி மித்தனியவிற்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து இந்த ஆயுத களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் எரிசக்தி சுதந்திரத்திற்காக அரசாங்கம் எப்போதும் நிற்கும் என்றும், மின்சாரத்துறையை எந்த நேரத்திலும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க அரசாங்கம் தேவையில்லை என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். கடந்த மாதம் 26ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட 2025ஆம் ஆண்டின் 14ஆம் இலக்க இலங்கை மின்சார திருத்த சட்டத்தின் மூலம் மின்சார சபையை மறுசீரமைத்து முழுமையாக அரசுக்கு சொந்தமான 4 நிறுவனங்களை நிறுவப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயமானது வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி தேசிய அமைப்பு நிறுவனம், தேசிய பரிமாற்ற வலையமைப்பு சேவைகள் நிறுவனம், இலங்கை மின்சார விநியோக நிறுவனம் மற்றும் இலங்கை மின் உற்பத்தி நிறுவனம் என கூறப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கை மின்சார திருத்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட 4 நிறுவனங்களுக்கான ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் பணி தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய பின்னணியில் மின்சார தொழிற்சங்கங்கள் தங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளன மற்றும் அனைத்து கொள்முதல் நடவடிக்கைகளில் இருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளன. இந்த நிலையில் மின்சார சபை ஊழியர்களில் ஒரு பகுதியினர் இந்த நிறுவனங்களில் சேர விருப்பம் தெரிவித்து கடிதங்களை சமர்ப்பித்துள்ளதாக எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாணந்துறையில் உள்ள ஒரு பிரபலமான விகாரையின் விகாராதிபதியின் வங்கிக் கணக்கில் இருந்து 28 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை மோசடியாக எடுத்த சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணந்துறை பிரதேச சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பஹா, ஜாயிலு, மிருவாங்குட மற்றும் ஏகல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 33, 34, 45 மற்றும் 46 வயதுடைய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணந்துறையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் தேரர் தனது கணக்கை பராமரித்து வருகிறார். அவரது அடையாள அட்டை சிறிது காலத்திற்கு முன்பு காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் அதே வங்கியின் நாரம்பில கிளையில் பல சந்தர்ப்பங்களில் தங்கள் கணக்குகளுக்கு பணத்தை மாற்றியதாகவும் பணத்தை பெற்றதாகவும் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் பாணந்துறை நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். பிரித்தானிய மற்றும் நேட்டோ படைகள் ரஷ்ய போர் விமானங்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் அறிவித்துள்ளார். இதன்படி ஐரோப்பாவின் வான்வெளியில் அத்துமீறி நுழையும் ரஷ்ய போர் விமானங்களை எதிர்கொள்ள பிரித்தானியா மற்றும் நேட்டோ படைகள் தயாராக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இது தொடர்பாக நியூயார்க்கின் ஐநா பாதுகாப்பு ஆணையகத்திடம் பேசிய அவர், நேட்டோ பிராந்தியத்திற்குள் அனுமதியின்றி நுழையும் ரஷ்ய விமானங்களுக்கு எதிராக தங்கள் இராணுவப்படை உடனடி நடவடிக்கை எடுக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவின் அண்மைக்கால நடவடிக்கைகள் பொறுப்பற்றதாகவும் அபாயகரமானதாகவும் இருப்பதாக பிரித்தானியா வெளியுறவு செயலாளர் சுட்டிக்காட்டினார்.
ரஷ்யாவின் இத்தகைய நடவடிக்கை ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை குலைக்கும் முயற்சி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய தொடர் செயல்கள் ரஷ்யா மற்றும் நேட்டோ படைகளுக்கு இடையிலான நேரடி ஆயுத மோதலுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியை படுகொலை செய்யும் திட்டம், முகமூடி அணிந்த கொலையாளியின் ரகசிய நகர்வு. மித்தனிய தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கிகள், அடுத்தடுத்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். மின்சார சபை ஊழியர்களின் எதிர்ப்பிற்கு அனுர வழங்கிய பதில். விகாராதிபதியின் வங்கிக் கணக்கில் 28 மில்லியனுக்கும் அதிகமான பணம், சிக்கிய 4. பிரித்தானியாவின் அதிரடி அறிவிப்பு, சர்வதேசத்தில் அதிகரிக்கும் போர் பதற்றம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.